வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல வருமானங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஏடாகுடமாக பேசுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி, வியாபாரத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல ஒரு நல்ல ரொட்டேஷன், லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு, அதுவும் பரிவர்த்தனை ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதியான புதன் பரிவர்த்தனை 5லே இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் குழந்தைகளோட நடவடிக்கைகள் நம்மளை சின்னதாக ஒரு எஃபெக்ட் பண்ணும். அதெல்லாம் கண்டுக்காக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சந்திரன் திங்கள் செவ்வாயில் சின்ன மன உளைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும்போது உங்களோட முயற்சிகள் தொழில் ஒரு பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 2, 11ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள், ஏற்றங்கள், ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், பார்ட்னர்ஷிப், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாகிறது சந்திர தசாபுக்தி அந்தரம். திங்கள் செவ்வாயில் சின்ன மன உளைச்சலும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கிற வாய்ப்புலாம் இருக்குது. ஆஃபீஸில் ஒரு திங்கள் செவ்வாயில் மட்டும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், கடன்களாக ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கும்ப லக்னம் செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் 3ல் ஆட்சி பலத்தோடு இருக்குது. அதுவும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல வெற்றிகள், பெரிய ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக ராகு தேசம். ராகு உங்களுக்கு பெரிய எமோஷன்ஸை கொடுத்துரும். கொஞ்சம் எமோட் ஆவீங்க. அந்த எமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். 2, 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், குழந்தைகளால் நல்ல லாபங்கள், குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக சனி தசாபுக்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்களை கொடுக்கும். குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. கும்ப லக்னமானது புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரொம்ப சந்தோஷத்தையும் குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் சின்ன விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். கும்ப லக்னமானது கேது தசாபுக்தி அந்தரங்கள். கேது பார்த்திங்கன்னா வியாபார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன்கள் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். சில நேரங்களில் கணவன் மனைவிகளும் சின்ன ஒரு கடிச்சிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக சுக்கிர தசாபுக்தி 4, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனையில் 4லே தான் இருக்கார். ஸோ தாயோட வளர்ச்சி, தாயோட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்த்தா தசாபுக்தி பலன்கள் பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது வியாபாரத்தில் நல்ல சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களும், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி. சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும். திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி. கொஞ்சம் எமோட் ஆவீங்க, கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். கும்ப லக்னமாக குரு தசாபுக்தி. 2, 11ஆம் அதிபதி குரு 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். கும்ப லக்னமாக சனி தசாபுக்தி. சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வளர்ச்சி, ஏற்றங்கள், குடும்பத்துக்காக நல்ல ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயம், கொஞ்சம் விரயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. கும்ப லக்னமாக புதன் தசாபுக்தி. குழந்தைகள் புத்திசாலித்தனமாக நடந்துப்பாங்க. சில நேரங்களில் சின்ன மனக்காயங்களை கொடுப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக கேது தசாபுக்தி. கேது 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், சின்ன ஒரு விஷயங்கள் நடக்கும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். கும்ப லக்னமாக சுக்கிர தசாபுக்தி வந்துருங்க. சுக்கிரன் பார்த்தா நிலபுலன்கள், சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்களை அற்புதமாக கொடுக்கும். அதே நேரத்தில் தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சின்ன மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா
என்ன செஞ்சால் நம்ம வாழ்வில் சந்தோஷமாகவும் அற்புதமான ஒரு வசதியான வாழ்க்கையாக வாழ முடியுங்கிறது தான் பற்றி பேச போகிறோம். ஸோ இதுக்கு எல்லோருக்குமே ஒரு பேசிக்கான விஷயங்க. இதில் வந்து எல்லோருமே மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ மறந்துட்டோம். ஏன்னா இப்போ டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே படுக்கிறது போகிறதே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி 12:30 மணி இந்த மாதிரி வந்து ஒரு நைட் ஹவர்ஸில் லேட்டாக வந்து தூங்கி எந்திரிக்கிறது வந்து 7-8 மணிக்கு எந்திரிக்கிறோம். ஸோ இதனால் வந்து நம்ம ஜியாகிரபிக்கல் சிஸ்டம் நம்ம பாடிக்கும் அந்த ஜியாகிரபி சிஸ்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்துடுது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ ஜாதக ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கனாலும் நைட்டு சூரியன் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சூரியன் வந்து அஸ்தமிக்குது இல்லைங்களா, 6 மணிக்கு வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கும் போது 6 மணிக்கு முன்னாடி 5:30 மணிக்கே வந்து உங்கள் ஃபுட்டை முடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமானதுக்கப்புறம் எந்த ஃபுட்டும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடியகாலில் அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணிக்காச்சும் எழுந்து நீங்கள் குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல சாமி, வாய் கொப்பளிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு இறைவனை மனதார துதிங்க. ஒரு விளக்கோ இல்லை ஒரு ஊதுபத்தியை ஏற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ அதை மனதார வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, அவன் நல்லா இல்லையா இவன் நல்லா நிறைய எடுத்துக்காட்டுகள் நீங்கள் சொன்னாலும், என்னை பொறுத்தவரை நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லுவேன். நம்ம பிராமண சமுதாயத்தில் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்து ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா காயத்ரின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து காலையில் எழுந்தோன்னே அது கம்பல்சரி பண்ணி ஆகணும். அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காயத்ரி வந்து கம்பல்சரி அவங்க வந்து அந்த காயத்ரி தேவி மந்திரத்தை அவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பூணூல் போட்டவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து சந்தியாவந்தனம். ஸோ ஈவினிங் வந்து அந்த விஷயத்தை அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பூஜை புனஸ்காரங்களே பர்ஃபெக்டாக பண்ணுறனால தான் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்ட போதும் அவங்க இன்றைக்கி நம்பர் 1 தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து நமக்கு வந்து பெரிய வேலை வாய்ப்புகள் இல்லைனா கூட அவங்க வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க இன்றைக்கி ஒரு அமெரிக்கா போல் ஒரு விஷயங்களில் வந்து மாபெரும் ஒரு அந்த கம்யூனிட்டியில் இருக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸாக இருக்காங்க. காரணம் என்ன, இந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து அவங்க வழியாக வந்து அந்த இதை மாறாமல் ட்ரெடிஷ்னலி ஃபாலோ பண்ணுறனால தான் இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு வெற்றி பெற்றவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து இன்றைக்கி நீங்கள் போட்டு ஒரு விதையை போட்டு நீங்கள் ஒரு பழக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு வர முடியும். இல்லைன்னு வைங்களேன், இவன் வந்து நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட போயிடுவான். ஸோ நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்லாம், 10 மணிக்கு தண்ணி அடிக்கலான்னு போனான்னா கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் காணாமல் நம்ம அடுத்த நாள் வேலையை ஒழுங்காக பண்ணாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம லாக் ஆகிடுவோன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்ம வாழ்க்கை நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது வந்து எங்கள் குருநாதர் மகாதேவரையர்னு ஒருத்தருக்கார். ஸோ அவர்லாம் வந்து இப்போ தான் இறந்தார், ஒரு 85 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இறந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ 7.5 சனி வந்துச்சு, அஷ்டம சனி என்னென்னோ வந்துட்டு போச்சுப்பா, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. காரணம் என்னென்னா, நான் வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். காலைல எழுந்து என்னோடய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு வந்தேன். என்னை வந்து எந்த சாமி, நான் 42 வருஷமாச்சு ஜாதக நோட்டை தொட்டு எல்லாமே வந்து இறைவன் வந்து என்னை பார்த்து அவ்வளோ அருமையாக வாழ்ந்துட்டேன். அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருந்த ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்ல, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ணுவோமே. ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் ஒரு வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைகின்றதில் எந்தவித மாற்றம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.